ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மாதிரி ஐஸ் ஸ்டிக் வச்சுட்டு க்யூட்டான ஒரு ஊஞ்சல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக்கை வந்துட்டு இது மாதிரி கீழே வச்சு க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்ட்ராங்காக இருக்க கம் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடும் இந்த சைடும் வந்துட்டு இன்னொரு ஸ்டிக்கை வந்துட்டு இது மாதிரி நான் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடும் ஒரு ஸ்டிக் வந்துட்டு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்க மாதிரி லைட்டாக ரெண்டு சைடும் லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா நல்லாவே புரியும். இப்போ வந்துட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஐஸ் ஸ்டிக் வந்துட்டு நான் எடுத்துட்டு அதை வந்துட்டு நான் லைட்டாக கேப் விட சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இதுக்காக தான். இதை வந்துட்டு ரெண்டு சைடு இது மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்கையும் இது மாதிரி, அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்க மாதிரி இது மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கலாம். மேலேயும் வந்துட்டு லைட்டாக இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. இதே மாதிரி இந்த சைடும் வீடெல்லாம் வந்துட்டு மேலே இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடும் நான் வந்துட்டு அதே மாதிரியே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஐஸ் ஸ்டிக்கு ப்ளைனாக இருக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் ஐஸ் ஸ்டிக்லாம் இருக்கும் இல்லையா, கலர் பண்ணியிருப்போம் இல்லையா, இல்லை நீங்களே பெயிண்ட் பண்ணி கூட காய வச்சுட்டு இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு நார்மலாக இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த பார்க்லலாம் ஊஞ்சலில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே ரெண்டு சைடு இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு மேலே ரெண்டு பக்கம் வச்சுட்டு இன்னொரு ஐஸ் ஸ்டிக்கை வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். இது மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, ஐஸ் ஸ்டிக்கை வந்துட்டு நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு தனித்தனியாக காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு 4 ஸ்டிக் வந்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் கரெக்டாக இருக்க மாதிரி இது மாதிரி வந்துட்டு 2 ஸ்டிக்கை வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு நான் ஒரு 5 ஸ்டிக் வந்துட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, ஒரு ஊஞ்சல் கீழே உட்காரத்துக்கு சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டராக லென்த்தாக ஒரு பீஸு, நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இந்த சைடு, நெக்ஸ்ட்டு அதை விட குட்டியாக இது மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு 2 ஸ்டிக்கை வந்துட்டு நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சைடு கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்போ நான் வச்சுருக்க மாதிரியே வந்துட்டு ஒட்டிக்கலாம். கீழே ஒரு பலகை இருக்க மாதிரி நீட்டாக வந்துட்டு அந்த 4 ஸ்டிக்கையும் வந்துட்டு லைனாக ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே ஓரத்தில் இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி நேராக வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடில் 2 பக்கமும் வந்துட்டு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்டிக்கையும் ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்க மாதிரி சைடாக இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன், அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி தான் கரெக்டாக சைஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி பண்ணிக்க போகிறோம். பார்க்கறதுக்கு ஒரு பெஞ்ச் இருக்க மாதிரியே வந்துட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தான் க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஓரமாக இருக்கட்டும். இதை வந்துட்டு மேலே அதில் தொங்குற மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம், ஓகேவா. அதுக்காக அதை வந்துட்டு நூல் இருக்குது இல்லையா, நூல் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு இப்போ வந்துட்டு பேக் சைடில் இப்போ இந்த மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மப்ளர் நூல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு, இல்லை நார்மல் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேக் சைடில் வந்து அங்கே மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம், முன் சைடு வந்துட்டு ஒட்ட வேண்டாம். அதை வந்துட்டு இந்த மாதிரி உள் சைடு எடுத்து விட்டுக்கலாம். இதே மாதிரியே இந்த சைடும் நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இந்த சைடு மாதிரி 2 சைடு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூலை வந்துட்டு மேலே கரெக்டாக இருக்க மாதிரி 2 சைடும் நூல் தொங்குது இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி எடுத்து ஒட்டிட்டுக்கலாம், ஓகேவா. இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தாக வந்துட்டு இந்த நூல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, நான் ஒட்டிட்டேன் அப்படின்றனால அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இந்த சைடும் ஒட்டிக்கலாம். கீழே 2 சைடும் சரிசமமாக இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துட்டு ஒட்டிக்கலாம், ஓகேவா. நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த நூல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு கூட ஸ்டிக் நம்ம வந்துட்டு அது மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்துட்டு அந்த நூல் மேலேயே இது மாதிரி கொஞ்சம் க்ளூ வந்துட்டு அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். மேலே வந்துட்டு அசிங்கமாக அந்த நூல் வந்துட்டு தெரியாமல் இருக்கும். இது மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த நூலை வந்துட்டு சைட்லலாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நீட்டாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா பார்க்க இதுவே க்யூட்டாக இருக்குது. நீங்கள் இப்படியே வந்துட்டு விட்டுறலாம். இதே மாதிரி பார்க்க செம்மையாக இருக்கும். இதே மாதிரி விட்டுறலாம். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு க்ளே தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி க்ளே எடுத்துகிட்டு க்ரீன் கலர் க்ளே நான் வந்துட்டு என்ன மாதிரி யோசிச்சேன்னா சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு கொடி மாதிரி சுற்றி இருக்க மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளவர் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு யோசித்தேன். கடைசியில் வந்துட்டு பிளான் மாறிடுச்சு. ஏன்னா அந்த க்ளே வந்துட்டு நல்லா இல்லை, அதாவது கரெக்டாக இல்லை, ஃப்ளவர்லாம் வந்துட்டு செய்ய முடியல. அதனால் இதே மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சைடில் ஃபுல்லாக சும்மா சுற்றி இருக்க மாதிரி இது மாதிரி க்ரீன் கலர் க்ளேவை வந்துட்டு சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் க்ளே தான் எடுத்திருக்கேன். அது மாதிரி எடுத்துகிட்டு மேலேயும் அதே மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி சைடில் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நான் வந்துட்டு அதே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு சும்மா அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி கூட டெக்கரேட் பண்ணலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். மேலே இது மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சேர் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த டேபிள் மாதிரி, அது வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கணுங்கிறதுக்காக நான் பிங்க் கலர் க்ளே எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கு தெரியாமல் அது மேலேயே வளைவாக வந்துட்டு நான் இது மாதிரி வந்துட்டு ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு லாஸ்ட்டில் அந்த டேபிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது அந்த பலகை. இது மாதிரி சைடில் ஃபுல்லாக அந்த சேரோட மேலே அந்த டிசைன் தெரிகிற மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட்டில் லுக் வந்துட்டு பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு நான் இதையும் வந்துட்டு பண்ணிக்கிறேன். சைட்லேயும் அந்த டேபிள் முன்னாடி இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அது மாதிரி ஒட்டிக்கலாம். சென்டரில் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதே மாதிரி மேலே ரெட் கலரில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே நான் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. அதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு ஃபினிஷிங். இதை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். பேக்லேயே நீங்கள் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு ஆப்ஷனல் தான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஊஞ்சல் தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நம்மக்கிட்ட ஐ ஸ்டிக் மட்டும் இருந்தால் போதும், க்யூட்டாக வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.